அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த விதமான பயணத்தை உலகத்தில் விரும்புகிறோமோ அதற்கு தகுந்த பாதையில் தான் நம்ம போகிறோம். அப்போ நம்மளுடைய பயணம் வெகு தொலைவில் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த வாகனத்தை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சிறிய தூரம்னா ஒரு சின்ன ஒரு சைக்கிள்லேயோ ஒரு பைக்லேயோ போயிடலாம். ரொம்ப தூரம்னா காரில் போகணும். இன்னும் ரொம்ப தூரம்னா ஃப்ளைட்டில் தான் போகணும். ஸோ எந்த பயணத்தை விரும்புகிறோமோ அதற்கு தகுந்த பாதை இல்லை போனால் தான் அந்த பயணத்தில் நம்ம போய் நிறைவடைந்து நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த பாதையை நிர்ணயிப்பது யார்? ஒரு கணக்குப்படி பார்த்தா அந்த உலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் நாம் தான் ஒவ்வொரு துறையும் விரும்பி போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த துறையை விரும்புகிறவங்க எல்லாருமே அதில் உச்சநிலை அடையிறது இல்லையே. ஒருத்தர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றாரு. ஒருத்தர் மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் படித்த ஒரு 100 பேரில் ஒரு 50 பேர், அந்த காலேஜில் படித்த ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருமே இந்த உச்ச நிலைக்கு, இந்த சயின்டிஸ்ட் நிலைக்கு போய் உயர்ந்து புகழடைகிறதும் இல்லை. அதே துறையை கடைசி வரைக்கும் அவங்க சிறப்பாக செஞ்சு அதில் வாழ்கிறதும் இல்லை. இது எப்படின்னா, ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன ஓட்டங்களும் எண்ண ஓட்டங்களும் ஆசைகளும் வேறுபடுது. ஒரே தெருவில் பல வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய செயலும் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறுபடுது. இதற்கு யார் காரணம்? காடுகள் இருக்குது, தாவரங்கள் விளையுது, பல தாவரங்கள், செடி கொடி மரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம். பலா மரம்னா ஒரு குணாதிசயம், தென்னை மரம்னா ஒரு குணாதிசயம், மூலிகைன்னா ஒரு குணாதிசயம், வேப்ப மரம்னா ஒரு குணாதிசயம். இந்த குணாதிசயங்களை நிர்ணயித்தது யார்? நம்ம எதையுமே நிர்ணயிக்கலை. நம்ம வேப்ப மரத்தில் மருத்துவ குணத்தை பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென்னை மரத்தோட அதோட தன்மையை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி நமக்கு நல்லது செய்கிற மரங்களை நம்ம வீட்டில் வளர்க்குறோம், காடுகள்லையும் வளர்ந்ததை கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்கோம். அதுதான் உண்மை. அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு துறைகளையும் உருவாக்கியது நாம் இல்லை. அது உண்மை தானே. நம்மளே நம்ம உருவாக்கிக்கல அப்படிங்கிறப்ப அப்புறம் எந்த துறையை நம்ம உருவாக்கியிருக்க முடியும்? அதனால் அங்கே தான் கர்ம பாதைன்னு ஒரு பாதை. அப்படி தானே சொல்ல முடியும். வேறு எப்படி சொல்ல முடியும்? நாம் பிறப்பதற்கு முன்பே ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருந்தமையால் இதமான சூழலை பூமியில் படைத்து, இதமான காடுகளை படைத்து, அதில் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் படைத்து, அப்புறம் நம்ம பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப நம்ம நாகரிகம் முன்னேறி இன்றைக்கி நம்ம நகரங்களை வாழ்கிற அளவுக்கு வந்த பிறகு நமக்கு பல துறைகளை உருவாக்கி அதில் நாம் சிறக்கணும். பல துறைகளை உருவாக்குறோம். மனித உழைப்பு, இயற்கையோட உழைப்பு எல்லாம் இருந்து வருது. அதில் நினைச்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு துறை எடுக்கிறப்ப அதில் உச்சக்கட்டம் போகிறது இல்லையா? அதில் யாரோ ஒருத்தவங்க 2 பேர் தான் அந்த உச்சக்கட்டத்துக்கு போகிறாங்க. பாக்கியெல்லாம் சாதாரணமாக தான் இருக்காங்க. இதனை நிர்ணயிப்பது யார்? எவ்வளோ ஓடி உழைத்தாலும், தூங்காமல் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இருந்து நம்ம உழைத்தாலும் நாம் விரும்பிய துறையில் சாதிக்க முடிகிறதா? திறமை இருந்தும் சாதிக்க முடிகிறதா? செல்வம் இருந்தும் அந்த துறையில் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைய முடிகிறதா? மிகப்பெரிய செல்வத்தோடு ஒரு துறையில் போயிட்டு ரொம்ப நொடிச்சு போய் வறுமையின் பிடிக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. சாதாரண நிலையிலேருந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாமல் கடனை வாங்கி உச்சக்கட்ட நிலைக்கு போனவங்களாம் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். இப்போலாம் மீடியாவில் எல்லாமே தெரியுது. ஸோ தோற்றவங்க எல்லாம் தவறான செயல்களை செய்தோ தவறான பாதையில் போயோ தோற்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஜெயித்தவங்க எல்லாரும் தவறான பாதையில் போகாமல் இருந்து, தவறான செயல்களை செய்யாமல் இருந்து வெற்றி பெற்றார்கள், வெற்றியாளர்கள் ஆனார்கள்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. சில பேர் நேர்மறையாக உழைக்கிறாங்க, சில பேர் எதிர்மறையாக உழைக்கிறாங்க. சில பேர் சரியான பாதையில் சரியான வழியில் தன்னுடைய தொழிலை மேன்மை அடைகிறார். சில பேர் தவறான வழியை வச்சுக்கிட்டு அதில் மேன்மை அடைஞ்சு ஒரு லெவலுக்கு எல்லோரும் மதிக்கிற மாதிரி வர்றாங்க. இதெல்லாம் நிர்ணயிப்பது யார்? அப்போ ஏதோ ஒன்று தானே நம்மளை ஆட்டி படைக்கிறது, ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகுது. இந்த உலகத்தில் பாருங்களேன், ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படி தான் நடக்குது. அப்படிங்கிறப்ப அதை ஏன் கர்மப்பாதைன்னு சொல்லக்கூடாது? சரியா? ஸோ கர்மப்பாதை சரியாக இருந்து ஆன்மீகத்தில் உழைத்தவர்கள் எல்லாரும் உச்ச நடிக்க போனதும் கிடையாது. தியானம் பண்ணுறவங்க எல்லாரும் முழுமை அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு கொஞ்சம் வருஷம் தியானம் பண்ணிட்டு அவங்க முழுமையை நோக்கி முழுமையாக போயிருப்பாங்க. அப்போ என்னமோ ஒன்று இருக்கு இல்லையா? அப்புறம் அதை ஏன் கர்மான்னு சொல்லக்கூடாது? அப்புறம் எப்படி தான் சொல்ல முடியும்? நான் உழைத்தப்போ நான் சரியாக உழைக்கவில்லை, அதனால் நான் தோற்று விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நல்லா தான் உழைச்சிருப்பான், நல்லா தான் அதுக்காகவே தமம் கடந்து பல வேலையை செஞ்சுருப்பான், ஆனால் தோற்றுருப்பான்.
அப்படிங்கிறப்ப அவன் உடனே நான் என் தோல்விக்கு நானே காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அந்த வெற்றி பெறுறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனை வழியும் அவங்க செஞ்சுருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு மிஞ்சியது தோல்வியே, உயர்வு வராது. அப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் அவர் எப்படி ஒத்துப்பாரா? நான் உழைக்கவில்லை, நான் சரியாக செயல்படலைன்னு ஒத்துப்பாரா? அப்போ தான் அந்த கர்மான்னு ஒன்று வருது. ஓஹோ, நமக்கு மேலே என்னமோ ஒன்று இருந்து நமக்கு இது வேண்டாம், நம்மளே இவ்வளோ தான் ஒன் லெவல் அப்படி இதை சொல்லுது அப்படிங்கிறது புரியுது. அப்போ அந்த கர்மான்னு தானே சொல்லி ஆகணும். கர்மாவை இந்துவிசம் சொல்லிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று இருக்குது, இல்லாமல் எதுவும் இல்லை. ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம வாழ முடியுது, செயல்பட முடியுது, உலகத்தில் வெற்றியாளன் ஆக முடியுது, தோல்வியாளனாகவும் நம்ம கீழே விழுகிறோம். அது என்னமோ ஒன்று இருக்குது. அதான் கர்மப்பாதை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.